மாறிக்கொண்டு பிதியத்தண்டா பிதியத்து பிதியத்தண்டா பிதியத்து பிதியத்தண்டா பிதியத்து பிதியத்தண்டா என்ன பிதியத்தண்டா பிதியத்து ஷிர்கண்டா என்ன ஷிர்கண்டா ஷிர்கு அதுக்கு வேற டெஃபினிஷன் தெரியாது, எக்ஸ்பிளனேஷன் தெரியாது, டிரான்ஸ்லேஷன் தெரியாது, இன்டர்பிரிட்டேஷன் தெரியாது. தஃசீர்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது, கிதாபுல என்ன சொல்லப்பட்டிருக்குது, இமாம்கள் ஏன் 4 மதுஹபாக பிரிஞ்சு ஏன் 4 மதுஹப் வந்தது, ஏன் 4 இமாம்கள் வந்ததுன்றே தெரியாது. அதுக்கு சொல்ல இமாம்கள் 4 பிரிஞ்சதுக்கு நாங்க பலியா, நாங்க அல்லாஹ்ட பாட்டி, நாங்க அல்லாஹ்ட பாட்டி, நாங்க குர்ஆன்ட பாட்டி, எங்களுக்கு இந்த இமாம்கள் ஒன்றும் வானாம்னு சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா நல்லடியார்களே, இமாம்கள் 4 பிரிஞ்ச காரணம் என்ன தெரியுமா? குளிர் காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை சொல்லுவாங்க, சூடான காலத்துல இன்னொன்றை சொல்லுவாங்க, வாலிபருக்கு ஒன்றை சொல்லுவாங்க, வயதாளிக்கு இன்னொன்றை சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துல ஒவ்வொன்றை மாத்தி மாத்தி அந்தந்த மனுஷருக்கு ஏற்ற மாத்தி சொல்லுவாங்க. தாய் தகப்பனை கணக்கெடுக்காத ஒரு அமல் செய்யற மனுஷன் ஒன்று வந்தா அவர் கேட்பார், யா ரசூலல்லாஹ், அமல்கள்ல மிக சிறந்த அமல் எது யா ரசூலல்லாஹ்னு கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அமல்கள்ல சிறந்தது உன தாய் தகப்பனை கவனிக்கிறது. இவர்கிட்ட இருக்கிற வீக்னஸ் அதுதானே. இவர்கிட்ட போய் 5 வக்த் தொழுங்கன்னு சொன்னா பாங்குக்கு முந்தி மனுஷன் பள்ளிக்கு வராது. பாங்குக்கு முன்னி பள்ளிக்கு வர மனுஷனுக்கு நீங்க 5 வக்த் தொழுங்கன்னு சொன்னா யா ரசூலல்லாஹ் நான் தொழுது வந்தா நிக்கிறேன், அப்ப நீங்க நல்லவர் போங்கண்டா. அப்ப தாய் தகப்பனுக்கு திருத்தற யாரு? இன்னொருத்தர் புறம் பேசுவார், புறம் பேசுவார். இவர் வந்து யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல அமலை காட்டித்தாங்களே என்று சொன்னா மத்தவங்கட பலாய் முசீபத்தை கழுகாம புறம் பேசாம மத்தவங்கட இறைச்ச சாப்பிடாம இருக்கிறது தான் ஆகப்பெரிய அமல்னு அவங்களே சொல்லி புட்டுருவாங்க. இங்கல சொன்னது உண்டு, அவருக்கு சொல்றது உண்டு. இன்னொருத்தர் ஒழு எடுக்கும் போது கொஞ்சம் பொடுபோக்குத்தனமா காலை கழுவி விட்டுருவாரு, குதி கால கழுவ மாட்டார். அவர் வாராரு, யா ரசூலல்லாஹ் அமல்கள்ல சிறந்தது எனக்கு சொல்லித்தாங்களே. ஒழு எடுக்க சொல்ல சரியான முறைக்கு ஒழு எடுத்துக்கொள்ளுங்க. 10 பேர் வாராங்க, 10 வெரைட்டிஸ், 10 வீக்னஸ், 10 பேருக்கு 10 சொல்லுவாங்க. ஒவ்வொரு சஹாபாக்கள் இருந்திருந்தவங்க அதை எழுதி எழுதி புகாரில வரும், முஸ்லிம்ல வரும், திருமிதியில வரும், ஒன்னொன்றிலே வரும். ஒரு இமாமுக்கு ஒன்றொன்று வந்து சேரும். ஒரு இமாம் சொல்லுவாரு, அமல்கள்ல சிறந்தது தாய் தகப்பனை கவனிக்கிறது. இன்னொரு இமாம் அவர்கிட்ட கிதாபுல 100 வருஷத்துக்கு பிறகு வந்து கொண்டு எழுதுவாரு, அமல்கள்ல சிறந்தது புறம் பேசாம இருக்கிறது. அடே 2 இமாம் 2 மாதிரி சொல்லிக்கு இமாம்களை நம்பவானம். நாங்க நேர குர்ஆனுக்கு போவோம்னு தர்ஜமா டிரான்ஸ்லேஷனை தான் போறோம். ஷாஃபி இமாம நம்ப இயலாது, அரப தமிழுக்கு திருப்பினாரே இன்றைக்கு நேத்து வந்தவர், அவரை நம்புறோம். அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, மதுஹப் 4ஆக பிரிஞ்ச காரணம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசின ஒவ்வொரு பேச்சும் வீணாக கூடாது. எல்லா நாட்டிலையும் எல்லாத்தையும் பாவிக்கணும் என்றதுனாலதான். எல்லா நாட்டிலும் எல்லாம் அவங்களோட சங்கையான வாயால வந்த அவ்வளவும் அமல் செய்யப்படணும் என்றதுனாலதான் ஷாஃபி மதுஹபில் ஒரு விளக்கம், ஹனஃபி மதுஹபில் ஒரு விளக்கம், ஹம்பலி மதுஹபில் ஒரு விளக்கம், மாலிக் மதுஹபில் ஒரு விளக்கம். 50 வருஷத்துக்கு முன்னால காபத்துல்லாவை சுத்தி, காபத்துல்லா 4 மூலை இருக்குது, 4 மூலையில அந்த பக்கத்துல ஷாஃபி மதுஹப் படி விளக்கம் சொல்லி பயான் பண்ணுவாங்க, அந்த பக்கத்துல ஹனஃபி மதுஹப், மாலிக் மதுஹப், ஹம்பலி மதுஹப், 4 மதுஹபுடைய உஸ்தாதுமார்கள் ஒன்று சேர்ந்து எல்லாம் செய்வாங்க. 100 வருஷத்துக்கு முன்னால தரீக்காக்களுடைய அமல்கள் காபத்துல்லாவுல நடந்தது. நிறைய ஆதாரம் இருக்கிறது. தரீக்காக்களுடைய திக்ருகள், சலவாத்துகள், வலீபாக்கள், ராத்திபுகள் காபத்துல்லாவை சுத்தி நடந்தது. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட கப்ரு ஷரீஃபுகள் எல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி வரும் கல்லோட இருக்கல ஸ்ரீதேவிகளே, பெரிய குப்பாலாம் கட்டப்பட்டிருந்தது. அது இப்ப ஒரு 80-90 வருஷத்துக்கு முன்னால அது உடைக்கப்பட்டது. இப்ப உள்ள ஜன்னத்துல் பக்கி அல்ல 100 வருஷத்துக்கு முந்தி, இப்ப உள்ள ஜன்னத்துல் முஅல்லா அல்ல 100 வருஷத்துக்கு முந்தி. அந்த காலகட்டத்தில் கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் தொட்டே காபத்துல்லாவிலும் அல் மஸ்ஜிது நபவி ஷரீஃபிலும் திக்ருகள், ஸலவாத்துகள், ஔராதுகள், கசீதாக்கள், நல்ல கசீதாக்கள், கெட்ட கசீதாக்கள் அல்ல. இம்ராவுல் கைஸ் ஒருத்தன் இருந்தான், அவன் காவிரி, அவன் பாடுவதெல்லாம் பெண்களை விவரிச்சு, பெண்களை வர்ணிச்சு தான் பாட்டு படிப்பான். எனவே அந்த பாட்டு நமக்கு கூடாது. ஆனா கசீதாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து, அதே போல சஹாபா பெருமக்களை புகழ்ந்து, பத்ர் சஹாபாக்களை புகழ்ந்து, உஹுதுடைய சஹாபாக்களை புகழ்ந்து, சஹாபாக்களே கசீதாக்களை படிச்சிருக்கிறார்கள், வைத்து படிச்சிருக்கிறார்கள். எனவேதான் அன்றிலிருந்து இன்று வரையில் அது அப்படியே இருந்து வருகிறது.
எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பராத்துடைய இரவுக்கு நாம் யாசீன் 3 ஓதி நம்முடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றும்படி கேட்கிறோம், பலாய் முசீபத்துகளை தட்டும்படி கேட்கிறோம், ஹயாத்து நீளமாகும்படி கேட்கிறோம், சாலிகான அமல்கள் செய்யும்படி கேட்கிறோம், கடன் தொல்லை இல்லாமல் நிம்மதியாக வாழ துஆ கேட்கிறோம். 4வது யாசீனாக மௌத்தா போனவங்களுக்கு, நம்மட ஊர்ல நாட்டில் உள்ள அவ்வளவு மௌத்தா போனவங்களுக்கும் நாங்க ஹதியா செய்கிறோம். இப்ப யாசீன நிப்பாட்டினா வீட்டுல நாடகம் போகுது, படம் போகுது, பாட்டு போகுது. எஷா தொழுகைக்கு பின்னால நல்ல பேச்சு பேசுறதே மக்ரூஹ். அப்படித்தானே உஸ்தாத்? எஷா தொழுகைக்கு போறோம், நல்ல விஷயங்களை பேசுறதே மக்ரூஹ். எஷாக்கு போறோம், தூங்குங்க, தஹஜ்ஜத்துக்கு ரெடி ஆகுங்க. நல்ல விஷயத்தை பேசுறது மக்ரூஹ் என்றா இது என்ன? இது எஷாக்கு போறோம், நல்ல விஷயத்தை பேசுறது மக்ரூஹ் என்று இமாம்கள் சொல்றாங்க. இவர் சொல்றாரு பராத்து யாசீன் கூடாது, அது கூடாது, இது எல்லாத்தையும் நிப்பாட்டி போட்டு 10 மணிக்கு இவர் போடுறாரு ஒரு படத்தை. 1:30 மணி வரையில பார்க்கிறாரு. எந்த ராவண்டு தெரியாது, எல்லா ராவும் ஒன்றுதான். எனவே சனிக்கிழமை பார்த்தாயினா, திங்கிழமை பார்த்தாயினா, வெள்ளிக்கிழமை ராவைக்கு பார்த்தாயினா. இந்த டிவி வந்த பிறகுதான் எல்லா குடும்பமும் பிரிஞ்சுது. டிவிக்கு பிறகுதான் அவ்வளவு பலாய் முசீபத்து, படம், நாடகம், பாட்டு. அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அது அப்படியே உடைச்சி தூளாக்குங்கன்னு சொல்ல வரல, கம்ப்யூட்டர் எல்லாம் உடைச்சி தூளாக்குங்கன்னு சொல்லல. இன்னைக்கு ஷாக்கிலே டிவி, ஷாக்கில படம், ஹேண்ட்போனுக்குள்ளுக்கு அவ்வளவு நஜீசும். அதை நிப்பட்டேலாது, நிப்பட்டேலாது. தென்னை மரத்திலிருந்து கல்லும் எடுக்கலும், தேங்காய் எடுக்கலும், கத்தியால வெங்காயம் அறியோ மேலும், ஆள் கொள்ளோ மேலும், ரெண்டும் செய்யலும். கல்லன் வந்தா டோக்க காட்டி அவன் அனுப்போ மேலும், கோபம் வந்தா பொஞ்சாதியை சுட்டு போடுவோம் மேலும். செய்யறாங்க தானே, தாயை சுட்டு போடுறாங்க, பொஞ்சாதியை சுட்டு போடுறாங்க, புள்ளைய சுட்டு போடுறாங்க. எனவே உலகத்தில் இருக்கோண்டியது இருக்கும். எங்கட கல்பு சுத்தம் என்றா அதை நல்ல முறையில பாவிப்போம். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, அல்லாஹு தஆலா நமக்கு தந்த பெரும் பாக்கியம் இந்த பராத்துடைய இரவு. நாம் அனைவர்களும் பராத் இரவை ஹயாத்தாக்கி அதிலிருந்து தஹஜ்ஜத் தொழுகையை ஆரம்பித்து விடுபடாமல் பராத்துடைய இரவிலிருந்து ரமலான் 1வது நாள் வரையில் நாம் ரமலானுக்காக தயாராகுவோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான். யா அல்லாஹ், ரஜபிலும் ஷஅபானிலும் நமக்கு நீ பரக்கத்தை செய்வாயாக. வபல்லிக்னா ரமலான், ரமலான் மாதத்தை எத்திக்கொள்ளக்கூடிய, அதை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து என்ன உயிரோடு வச்சிரு ரஹ்மானே என்று நாம் துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறோம். துஆ கேட்கிறது சுன்னத்து. எனவே அல்லாஹ் தந்தது ஒரே ஒரு உஷிரு தான். உஷிரு போனதெண்டா அவர் இளந்தரியாயிருக்கட்டும், பொடியனா இருக்கட்டும், மாணவனா இருக்கட்டும், கிழவனா இருக்கட்டும், வியாபாரியா இருக்கட்டும், புதிய மாப்பிள்ளையா இருக்கட்டும், நாளைக்கு தான் கல்யாணம் என்று இருக்கட்டும், உஷிரு போனதெண்டா 24 மணித்தியாலத்தில் அவரை அடக்குவார்கள். அது நிச்சயம். அவர் கபர்ல தான் இருப்பார். இங்க வாழ்ந்தாரு 40-50 வருஷம், ஆனா கபரில் 40, 400, 4000 அல்லாஹு ஆலம். எனவே உயிர் போக முந்தி தௌபா செய்யணும், அல்லாஹ்வுக்கு பயப்படணும். எந்த பயம்? இப்ப வாரம் எந்த பயம்? எந்த பயம் தெரியுமா? ஒரு காதலன் ஒரு காதலிய நினைச்சு இந்த நேரம் அவளோட எண்ணம், தூங்கினாலும் அந்த எண்ணம், எழுமினாலும் அந்த எண்ணம், யார் சார் ரோட்ல போனாலும் அவளோட எண்ணம், அதே எண்ணம் அவருக்கு. இவருக்கு ஒரு பயம் இருக்கு மனசில. இவள் என்ன மறந்துடுவாளோ, இவள் உம்மா வாப்பா ஏனையும் இவளை பிரிச்சிருவாங்களோ, எனக்கு இவளை அடைய முடியலா போனா இவளோட வாழ்க்கை அமையாம இன்னொருத்தரோட வாழ்றத எனக்கு நினைச்சும்பாக்க இயலாது. அந்த பயம்தான் அல்லாஹ்வுடைய பயம். நாங்க நினைச்சு நிக்கிறோம் தோக்குக்கு பயம், பாம்புக்கு பயம், விரோதிக்கு பயம், அவனுக்கு பயம், இவனுக்கு பயம், சைத்தானுக்கு பயம். அதே போல அல்லாஹ்வுக்கு பயம். அப்படி அல்லாஹ் கெட்டவனா? அப்படி அல்லாஹ் தூக்கி நரகத்துல போடுவேண்டா எங்களை முஸ்லிமா படைப்பானா? அல்லாஹ் என்னைய வெறுத்திருவானோ? நான் செஞ்ச பாவத்துக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பாவத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறேன், சுபஹ் தொழாம தூங்குகிறேன், கலால் செய்ய நேரம் இல்ல, கலால் செய்ய நேரம் இல்ல, இன்டர்வியூ சொன்னா 4 மணிக்கு எழும்புறேன். எனவே அல்லாஹ் என்ன வெறுத்திருவானோ, அல்லாஹ் என்ன பிரிஞ்சிருவானோ, அல்லாஹ் என்ன மறந்துருவானோ, அல்லாஹ் என்ன மறுத்துருவானோ என்ற அந்த பயம். அந்த பயம் வந்தா என்ன தெரியுமா செய்யணும்? காதலிக்கு எது விருப்பமோ அதை மட்டும்தான் செய்வாரு.
அவருக்கு எந்த கலர் விருப்பமோ அந்த கலரை தான். என்னடா இது, மௌலான பயான் பண்றதுக்கு வாலிபர்கள் எல்லாம் உணர்ச்சி விட்டுட்டு போறாரு. அல்லாஹ் பாதுகாக்கணும். தாய் தகப்பர்களே, உங்களோட பிள்ளைகள் அங்க இங்க போறாங்க வாராங்க, கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க எங்க போறாங்க எங்க வாராங்க. ராவைக்கு எஷாவோட வீட்டுக்கு எடுத்துருங்க. பேஸ்புக் வந்ததுக்கு பிறகு திருமணம் முடிச்ச எத்தனையோ ஜோடிகள் இன்றைக்கு பிரிஞ்சிருக்கிறார்கள். பேஸ்புக் நல்ல பேஸ்புக் மீகி, கெட்ட பேஸ்புக் மீகி. ஆனா ரெண்டுமே ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபைட் பண்ணோம், மேலும் ஃபேஸ் டு ஃபேஸ் சலாம் சொல்வோம். மேலும் பேஸ்புக் ஆக மோசமானதை வச்சு இன்றைக்கு குடும்பம் பிரியுது. பச்சை ஹராம் எல்லாம் நடக்குது. கல்யாணம் முடிச்சவர்கள் எல்லாம் பிரிகிறார்கள். தலாக்கும் டிவோர்ஸும் அதிகம். எங்க? இலங்கையில. என்ன காரணம் என்று பார்த்தா, ஆரம்பத்தில் சும்மா பேசுற கதைக்கிற. எனவே தாய்மார்களே, தகப்பன்மார்களே, தந்தைமார்களே, உங்களோட பிள்ளைகள் தனிப்பட்ட முறையில லேப்டாப்பையோ கம்ப்யூட்டரையோ போனையோ வச்சுக்கொண்டு 2 நிமிஷத்துக்கு கூட தனியா இருந்தா நீங்க அவடத்துக்கு போங்க. விஷயம் முத்தினத்துக்கு போறவு ஒன்றோ சேர்த்துடணும், இல்லாட்டி புள்ளைய கொல்லும். 2ல் 1. அப்படி இல்லையா புள்ள போய்த்து, அது ஆம்பளை புள்ளியாகிட்டும் பொம்பளை புள்ளியாகிட்டும். இது நடக்கிறத சொல்ற, நல்லா பாதுகாக்கணும். எனவே முத்திரத்துக்கு முந்தி பிள்ளைகளை உங்களோட கைக்குள்ள வச்சுக்கொள்ளுங்க. 5 வக்து ஜமாத்துக்கு குட்டிக்கொண்டு வாங்க, தொழுவுறத்துக்கு 5 வக்துக்கு தொலை குட்டிக்கொண்டு வாங்க, நல்ல பங்கன் குட்டிக்கொண்டு வாங்க, ஹலரா திக்ர் ராத்திபுகளுக்கு குட்டிக்கொண்டு போங்க, நல்ல விஷயத்தை சொல்லி கொடுங்க. எனவே பராத்துடைய இரவு வருது, எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அச்சம் என்ன அச்சம்? அல்லாஹ்வும் நானும் கடைசி வரையில் முஹப்பத்துக்குரியவர்களாகவே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட அந்த பயம் கல்பில் எந்த நேரமும் இருக்கணும். எனவே இந்த பராத்துடைய இரவை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி அதுல சூரா யாசீன்களை ஓதி, யாசீனுடைய பரக்கத்தை கொண்டு, ஹார்ட் ஆஃப் த குர்ஆன் சூரா யாசீனுடைய பரக்கத்தை கொண்டு நமது அனைத்து ஹாஜத்துகளையும் நிறைவேற்றிக் கொள்ள வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. நமது தாய் தந்தையினர்கள், மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள், நமக்கு நல்லவைகளை சொல்லித்தரக்கூடியவர்கள், நம்மோடு மஹப்பத்து வைத்தவர்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், நம் அனைவர்கள் ஸ்ரீதேவிகளாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த பள்ளி வாசல்ல யார் யாரெல்லாம் வியர்வை என்று பார்க்காமல், பசி என்று பார்க்காமல், கஷ்டம் என்று டயர்ட் பார்க்காமல் உட்கார்ந்து இந்த நல்ல விஷயத்தை பேசுவதற்குரிய பாக்கியத்தை எனக்கு தந்தது போல கேட்டுக்கொண்டிருக்கும் பாக்கியத்தை அவர்களுக்கும் நீ கொடுத்தாயே, அப்படிப்பட்ட அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் நீ அவருடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றி வைப்பாயாக, பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாயாக, பலாய் முசீபத்துகளை இல்லாமலாக்கி வைப்பாயாக, கடன் தொல்லைகளை விட்டு அவர்களை பாதுகாப்பாயாக. யார் யாரெல்லாம் கடன் பட்டு கஷ்டப்பட்டு ஏங்கி தவிக்கிறார்களோ, என்னென்ன தவிப்பில் ஒவ்வொருத்தரும் இங்க ஆமீன் சொல்றாங்களோ, அவங்க அவ்வளவு பேருடைய ஹாஜத்துகளையும் நிறைவேற்று ரஹ்மானே. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் கெட்ட நோய்களை கொண்டு சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவருடைய நோய்களை இல்லாமலாக்குவாயாக, அவர்களுக்கு நிவாரணத்தை கொடுப்பாயாக, பரக்கத்தை செய்வாயாக, ஹயாத்தை நீளமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் நம்மிடத்துல துஆ கேட்க சொன்னாங்களோ அவங்க அவ்வளவு பேர் துஆக்களையும் உன்னுடைய ரஹமத்தை கொண்டு நீ ஏற்றுக்கொள்வாயாக. அதே போல யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் திருமணம் முடிச்சு கொடுக்க வயசு வந்த பெண் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு கண்ணீர் வடிக்கிறார்களோ அவர்களுக்குரிய சாலிஹான தக்குவா உள்ள அதவொழுக்கம் உள்ள கணவன்மார்களை நீ தெரிந்தெடுத்து கொடுப்பாயாக. யார் யாரெல்லாம் திருமணம் முடித்து பிள்ளை பாக்கியம் இல்லாமல் துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ உன்னுடைய ஹசானாவிலிருந்து ஒரு அழகான குழந்தையை நீயே அவர்களுக்கு கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ், வைத்தியர்களால குணப்படுத்த முடியாத கெட்ட நோய்கள் நமக்கோ நமது குடும்பத்துக்கோ வந்து விடாமல் நீயே பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், சரியான முறையில் குர்ஆனையும் ஹதீஸையும் இமாம்களுடைய சொற்களையும் அவுலியாக்களுடைய கருத்துக்களையும் விளங்கி தக்வாவோடு இஹ்லாஸோடு சாலிஹான அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை நீயே தந்தருள்வாயாக. அதே போல இந்த தியாயத்து ஷாதுலியா என்ற அந்த நம்முடைய அந்த ஷாதுலியா தரிகாவின் தியாயாவின் மூலமாகத்தான் இந்த பள்ளி வாசலில் எனக்கு முகம் அறிமுகம் இல்லாத எத்தனையோ பேருக்கு பேசக்கூடிய பாக்கியத்தை தந்தாய், அவர்களுக்கும் இந்த பாக்கியத்தை கொடுத்தாய். இதை கியாமத்து நாள் வரையில் ஷாதுலியா தரிகா வேறு வேறு தரிகாக்கள் மூலம் இப்படி நல்ல நல்ல விஷயங்களை தாவா பணிகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவாயாக. யா அல்லாஹ், நம்முடைய துஆக்களை உன்னுடைய ஹபீப் கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தை நீயே கபூல் செய்வாயாக.
ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا ولمشايخنا ولأساتذتنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين آمين بفضله سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله بديتنا بديتي بديتنا بديتي بديتنا بديتي بديتنا என்ன بديتنا بديتي ஷிர்கண்டா என்ன ஷிர்கண்டா ஷிர்கு அதுக்கு வேற டெஃபினிஷன் தெரியாது எக்ஸ்பிளனேஷன் தெரியாது டிரான்ஸ்லேஷன் தெரியாது இன்டர்பிரிட்டேஷன் தெரியாது தஃசீர்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது கிதாபுல என்ன சொல்லப்பட்டிருக்குது இமாம்கள் ஏன் 4 மذஹபாக பிரிஞ்சு ஏன் 4 மذஹப் வந்தது ஏன் 4 இமாம்கள் வந்தது என்றே தெரியாது அதுக்கு சொல்ல இமாம்கள் 4ஆ பிரிஞ்சதுக்கு நாங்க பலியா நாங்க அல்லாஹ்வோட பாட்டி நாங்க அல்லாஹ்வோட பாட்டி நாங்க குர்ஆனோட பாட்டி எங்களுக்கு இந்த இமாம்கள் ஒன்றும் வேணாம்னு சொல்றாங்க அல்லாஹ் தஆலா நல்லடியார்களே இமாம்கள் 4ஆ பிரிஞ்ச காரணம் என்ன தெரியுமா குளிர் காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை சொல்லுவாங்க சூடான காலத்துல இன்னொன்றை சொல்லுவாங்க வாலிபருக்கு ஒன்றை சொல்லுவாங்க வயதாளிக்கு இன்னொன்றை சொல்லுவாங்க ஒரு கட்டத்துல ஒவ்வொன்றை மாத்தி மாத்தி அந்தந்த மனுஷருக்கு ஏத்த மாதிரி சொல்லுவாங்க தாய் தகப்பன கணக்கெடுக்காத ஒரு அமல் செய்யற மனுஷன் ஒன்று வந்தா அவர் கேட்பார் யா ரசூலல்லாஹ் அமல்கள்ல மிக சிறந்த அமல் எது யா ரசூலல்லாஹ்னு கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க அமல்கள்ல சிறந்தது உன தாய் தகப்பன கவனிக்கிறது இவர்கிட்ட இருக்கிற வீக்னஸ் அதுதானே இவர்கிட்ட போய் 5 வக்த் தொழுங்கன்னு சொன்னா பாங்குக்கு முந்தி மனுஷன் பள்ளிக்கு வராது பாங்குக்கு முன்னி பள்ளிக்கு வர மனுஷனுக்கு நீங்க 5 வக்த் தொழுங்கன்னு சொன்னா யார் சொல்ல நான் தொழுது வந்தா நிக்கிறேன் அப்ப நீங்க நல்லவர் போங்கண்டா அப்ப தாய் தகப்பனுக்கு திருத்தற யாரு இன்னொருத்தர் புறம் பேசுவார் இவர் வந்து யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல அமலை காட்டித்தாங்களே என்று சொன்னா மத்தவங்கட பலாய் முசீபத்தை கழுகாம புறம் பேசாம மத்தவங்கட இறைச்ச சாப்பிடாம இருக்கிறது தான் ஆகப்பெரிய அமல் அவங்களே சொல்லி புட்டுருவாங்க இங்கல சொன்னது ஒன்று அவருக்கு சொல்றது ஒன்று இன்னொருத்தர் ஒழுவெடுக்கும் போது கொஞ்சம் பொடுபோக்குத்தனமா காலை கழுவி விட்டுருவாரு